ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதுலேயும் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்து நம்ம புக் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் டைப் பண்ணி கீழே கெட் ஓடிபி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஓடிபி வரும். அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. மற்றபடி புக்கிங் ரெண்டுத்துலேயுமே சேம் தான். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவான்னு சொல்லிட்டு ஆப்னா ஓப்பன் பண்ணோன்னே பாப்பப் வந்துடும். போர்ட்டல்னா லேட்டஸ்ட் அப்டேட் கீழே இருக்க அந்த லிங்க் மூலமாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். ஒரு லாகின்லேருந்து கல்யாணச்சம்னா 1000 ரூபாய் டிக்கெட் ஒன்று நம்ம புக் பண்ண முடியும். அது கப்பல் டிக்கெட் செல்ல டைம் ஏதாச்சும் உங்களுக்கு பர்டிகுலராக கல்யாணமானு சொல்லிட்டு வேண்டுதல் இருந்தால் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி சேம் ஜெண்டர் கூட போகலாம். ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சஹஸ்ர தீப அலங்கார சேவை ஒரு டிக்கெட்லனா மேக்ஸிமம் 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து நம்ம புக் பண்ணிக்கணும். ஆதார் வச்சு மட்டும்தான் அந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். மே மாதம் நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவா ரீசெண்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேவா புக் பண்ணிவிட்டு, இல்லைனா ஆனுவல் சேவா ஏதாச்சும் ரீசெண்டாக நீங்கள் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 180 நாட்கள் கேப்குள்ளாரியே புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா புக் ஆகாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம ஆர்ஜித சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் ஆர்ஜித சேவாவில் தானே இருக்குது. அதை புக் பண்ணாலும் இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதை புக் பண்ண முடியும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆர்ஜித சேவா கல்யாணச்சம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சஹஸ்ர தீப அலங்கார சேவா அதில் நீங்கள் ஏதாச்சும் புக் பண்ணியிருந்தாலும் இல்லை ரீசெண்டாக ஏதாச்சும் ஆனுவல் சேவா புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 180 நாட்கள் டைம் கேப் பார்த்துக்கணும். ஆர்ஜித சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் புக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், மினிமம் டிக்கெட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கல்யாணோற்சவம் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் மினிமம் டிக்கெட்ஸ் இருக்குது, ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. கல்யாணோற்சவம் மட்டும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் திருமலாவில் கொடுப்பாங்க. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரிஜினல் ஆதாரோட க்யூவில் நின்று நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடணும். தேர்ந்தெடுக்கப்பட்டால் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. 80 கோட்டா ஒரு நாளைக்கு. அப்படி அந்த 80 கோட்டாக்குள்ளார யாரும் ஒரு 75 கோட்டா தான் ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அத்தனை பேரையும் செலக்ட் பண்ணிடுவாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க கம்மியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தா. மீதி 3 சேவாவும் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். சஹஸ்ர தீப அலங்கார சேவா இருக்குது. ஊஞ்சல் சேவா கோயில் உள்ள அயன மஹாலில் நடக்கும். மலையப்ப சுவாமி கிட்ட நம்ம போய் பார்க்கலாம். கல்யாணோற்சவம் கோயில் உள்ள கல்யாண மண்டபத்தில் நடக்கும். சீக்கிரமாக போய் உட்காந்துச்சிங்கன்னா முன்னாடி உட்காந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சஹஸ்ர தீப அலங்கார சேவா கோயிலுக்கு வெளியில் இருக்கிற எஸ்டி சேவா மண்டபம்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும், அங்கே நடக்கும். ஆர்ஜித பிரம்மோற்சவம் வைபோற்சவ மண்டபம் சொல்லிட்டு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், அங்கே நடக்கும். இந்த 4 சேவாவுமே மலையப்ப சுவாமிக்கும் தாயாருக்கும் செய்வாங்க உற்சவமூர்த்தி. அதுக்கப்புறமா சுபதமென்ட்ரி வழியாக மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும். கல்யாணோற்சவம் புக் பண்ணால் லட்டோட சேர்த்து ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கொடுப்பாங்க. மீதி 3 சேவாக்கும் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட், வேஷ்டி மஸ்ட் ஜென்ஸுக்கு, சாரி அண்ட் சுடிதார் போட்டு தான் துப்பட்டா மஸ்ட்டு லேடிஸ்க்கு. அண்ட் கல்யாணச்சத்தப்போ ஜென்ஸுக்கு வேஷ்டி போட்டுட்டு மேலே ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. ஸோ வேஷ்டி மஸ்ட். இந்த சேவாக்கு லக்கேஜ் கொடுக்குற இடம், இந்த சேவா எப்படி நடக்கும், எங்கே போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லா சேவாவுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷியோராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிக்கெட் மட்டும்தான் அதில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறப்போ 2 தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான். திருமலாவில் நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு புக்கிங் லிங்கே எனேபிள் ஆகும் அக்காமடேஷன். கீழ்த்திருப்பதிக்கு அந்த ரூல் கிடையாது. உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 2 பேர் மினிமம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் திருமலாவுக்கு புக் பண்ணுறப்போ 2 பேருக்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கண்ட்ரியும் ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி அண்ட் பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஒருத்தருக்கு புக் பண்ணியிருந்தா ஒருத்தரோட டீட்டெயில்ஸும், 2 பேருக்கு புக் பண்ணியிருந்தீங்க 2 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் எடிட் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆதார் நம்பரோ இல்லை பேரில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணி பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த டீட்டெயில்ஸும் நம்ம மாற்ற முடியாது. அண்ட் ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் ரெஃபரன்ஸ் நம்பர் பெண்டிங் ஸ்டேட்டஸ்லேயே இருக்குன்னா ஒரு 5-10 நிமிஷம் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. அந்த பணம்
யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா 1 டேக்குள்ளார உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் யூபிஐ தான் பெஸ்ட் ஆப்ஷன். எப்போவுமே சீக்கிரமாகவும் நமக்கு புக் ஆகும் எந்த ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் சரி. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலலாம் பே பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா அந்த பணம் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 4 சேவா இருக்குது. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. காலையில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்ததெல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்லேயும் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கு நேத்திர தரிசனம் வியாழக்கிழமை காலையில் மூலவர் பெருமாள் திருப்பாவட சேவைக்கு அப்புறம் நாளை காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் திருநாமம் குறைந்து அவர் கண்களை நாமும் பார்க்குற மாதிரி இருப்பார். சாயந்தரம் வரைக்கும் வஸ்திரம் மட்டும் சாத்திருப்பாங்க, அலங்காரம் எதுவும் இல்லாமல். சாயந்தரத்துக்கு மேலே பூலங்கி சேவாவில் இருப்பார். 2 அலங்காரமுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீவாரிமேட்டு போகிறப்ப லெஃப்ட் சைடில் பெருமாள் இருப்பார். அவருக்கு எல்லாருக்குமே நீங்கள் நேத்திர தரிசனம் தான். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,191 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.60 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,295 பேர். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் இருக்குது. அமௌண்ட்டெல்லாம் இதே மாதிரி தான். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவான் இருக்கும். 2 பேருக்கெல்லாம் புக் பண்ணுறதா இருந்தால் கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொடுப்பாங்க. மீதி 3 சேவாவுக்கு லட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ 2 பேருக்கு புக் பண்ணுறதா இருந்தால் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் கல்யாணோற்சவம் போட்டுக்கோங்க. 300 ரூபாய் தரிசனம் வழியாக நம்மளை வர்ச்சுவல் சேவானா தரிசன டிக்கெட் 300 ரூபாயில் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜெயின் விஜயன் வரைக்கும். ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டாம். வர்ச்சுவல் சேவாவுக்கு சேவா புக் பண்ணுறப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டாம். சேவா புக் பண்ணிவிட்டு தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணுவோம். அப்போது ஒருத்தருக்கு நம்ம டிக்கெட் போட்டிருந்தா ஒருத்தரோடதும், 2 பேருக்கு நம்ம டிக்கெட் போட்டிருந்தா 2 பேரோட, எத்தனை பேருக்கு போடுறோமோ அத்தனை பேரோடதை நம்ம புக் பண்ணிக்கணும். அண்ட் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ஒரே லாகின்லேருந்து ஒரு தடவை பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். எத்தனை டிக்கெட் வேணாலும் ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம வர்ச்சுவல் சேவா டிக்கெட் கூட புக் பண்ணிக்க முடியும். ஆனால் அடுத்தடுத்த நாள் கூட நம்ம வர்ச்சுவல் சேவானா புக் பண்ணிக்கலாம். டைம் டேஸ் கேப் வர்ச்சுவல் சேவாக்கு கிடையாது. காலையில் இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணிவிட்டு நீங்கள் மத்தியானம் ஓப்பன் ஆகிற வர்ச்சுவல் ஆன்லைன் சேவா டிக்கெட் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ மே 1ஆம் தேதிக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க வர்ச்சுவல் சேவாக்கு அப்படின்னா நீங்கள் சேவா எப்போ புக் பண்ணியிருக்கணும், அதுக்கு மாதம் புக் பண்ணியிருக்கணும். ஏப்ரலில் புக் பண்ணிவிடுங்க. இப்போவே ஓப்பனில் அவைலபிளாக இருந்தால் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மே 1ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட், நீங்கள் மே 1ஆம் தேதிக்கே சேவா டிக்கெட் எப்போ புக் பண்ணுறீங்களோ அதுக்கு மறுநாள் தான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். அதனால் மே 1ஆம் தேதிக்கு நீங்கள் புக் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சேவா டிக்கெட்டை ஏப்ரலில் புக் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். வர்ச்சுவல் சேவாக்கு சொல்கிறேன். வர்ச்சுவல் சேவா இப்போ ஆப்லேயும் ஈஸியாக புக் ஆகுது, போர்ட்டல்லையும் ஈஸியாக புக் ஆகுது. இருந்தாலும் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க. வெதர் பகலில் நார்மலாக இருக்குது, நைட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங்கும், நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. அண்ட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டும், திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட மே மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டும் சேம் டைம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. எல்லா புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் தனித்தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இப்போ ஆர்ஜித சேவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மத்தியானம் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் புக்கிங்கில் கமெண்ட் செஷனில் கேளுங்க. திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிடிடியில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் அங்கே போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். க்யூவில் நின்று காலையிலே போய் க்யூவில் நின்றுட்டோம்னா கன்ஃபார்ம்டாக டிடிடியோட ரூம் கிடைக்கும். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரதுக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ரூம்ஸ் இருந்தால் ஃபுல் டேவே கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. நைட் 9:30 மணி 10 வரைக்கும். ரூம்ஸ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா காலையில் ஒரு 11:30 மணி போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் சாயந்தரம் ஒரு தடவை போய் பாருங்கள். ரூம்ஸ் இருந்தால் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஆஃப்லைன் ரூம் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ். அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.